இங்கே யாரும் ஏழை இல்லை, வசதி இல்லை, ஒத்துக்கிறேன். எதுக்கான வசதி இல்லை? பிசிக்கலாக கொஞ்சம் சொகுசாக இருக்கிறதுக்கான வசதி இல்லை. ஆனால் கடவுள் படைப்பில் எல்லாமே ஒன்று தான். அதுக்கு நான் இதே வசதியில் இருந்துருக்குன்னு சொல்ல வரல. நீங்கள் சொத்து சேர்க்கணும், காசை சேர்க்கணும். சும்மா சொத்து சேர்க்காம ஊரை விட்டு ஓடி போகிறேன், இல்லை நான் இனிமேல் சாமிக்கு சேவை செய்கிறேன். எந்த சாமிக்கு நீ சேவை செய்ய வேணாம். நான் சொல்கிறேன் சாமி சார்பா, சாமி சூப்பராக இருக்குது, சொகுசாக இருக்குது. நீ போய் சாமி இனிமேல் சொகுசுப்படுத்த தேவையில்ல, சந்தோஷப்படுத்த தேவையில்ல. உன்னை சொகுசாக வச்சுக்கோ, சந்தோஷமாக வச்சுக்கோ. சத்தியமாக சொல்கிறேன். இன்னி வரைக்கும் நடக்கல, இனிமேல நடக்க போகிறதில்ல. நீ போய் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியாது கண்ணு. அவர் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கார். சச்சித் ஆனந்தம். இன்னும் நீ சந்தோஷமாக வச்சுக்கோ. உலகத்திலேயே மனுஷனுக்கு இருக்க பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? தன்னால என் சொந்தம், நல்லா புரிஞ்சுக்கணும், தன்னால என் சொந்தம் கஷ்டப்படலை அப்படின்னு நினைச்சாலே பெரிய சந்தோஷம். யாருக்காவது புரிஞ்சுக்க முடியுமா? என் கூட இருக்கவன் என்னால கஷ்டப்படலை அப்படின்னு தெரிஞ்சாலே இப்போ அடுத்த கெட்ட சந்தோஷம். அவன் சொந்தம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. உங்க அம்மா அப்பாலாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்த உடனே ஊருக்கே சொல்லுவாங்க, என் பிள்ளை இன்ஜினியரிங், என் பிள்ளை இன்ஜினியரிங், என் பிள்ளை தெரியுமாங்க. ஆனால் உனக்கு டென்ஷனாக இருக்கும், என்னன்னா நம்ம சாதாரணமாக. ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். ஐயா, அப்போ ஃபஸ்ட்டு சந்தோஷம் என்ன? நீ இந்த ஊருக்கு நல்ல பேர் எடுக்காமல் போ, அது உன் பிரச்சனை. நீங்கள் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ வசதியாக இருந்தாலும், உன்னுடைய சொந்த உறவை தவிர்த்து, சொந்த நண்பனை தவிர்த்து, உன் கூட இருக்க எல்லா மகா மனிதனும் உயர்ந்த மனிதனும் உனக்காக இல்லை, உன்னால் கிடைக்கிற லாபத்துக்காக இருக்கான். அதை முதல்ல உணர்ந்துடணும். அப்போ அவங்களெல்லாம் கட் பண்ண சொல்லலை, ஆனால் அவங்களுக்கே நான் ரெஸ்பெக்ட் தரேன்னா, எந்த லாபமும் எதிர்பார்க்காம நான் பண்ண தப்புக்கும் சேர்த்து தப்பு பண்ணாமல் அனுபவிக்கிறாங்களே, என் கூட சொந்தமாக பிறந்ததுக்கும், என் கூட அம்மா அப்பாவாக இருக்கிறதுக்கும், கணவன் மனைவியாக இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதைக்கு மீறி அவனுக்கு மரியாதை கொடுக்காம இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளோதான் சுச்சு. ஏன்னா நிறைய பேர் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏன் பொண்டாட்டி தானே? உங்கள் ஆஃபீஸர்ஸை மதிப்பீங்க, உங்களோட பெரிய ஆளை மதிப்பீங்க. ஆனால் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்ட்னா உங்களுக்கு இலக்காரம் இல்லை. ஐயாப்பா, முதல் சந்தோஷம் என்ன? நான் இருக்கேன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கு என்னால் தொந்தரவு இல்லைன்னு தெரிஞ்சாலே பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய கிஃப்ட். அதை மீறி நீங்கள் இருக்கும் போது, சே என் பசங்க சந்தோஷமாக, ரொம்ப சிம்பிள். உங்கள் உறவுகள் சந்தோஷமாக இருக்க பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வருமா வராதா? உச்சக்கட்ட சந்தோஷம் எது தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தியானம் பண்ணுறதோ ஞானமோ கிடையாது. சிவன், பார்வதி, முருகன் அவ்வை சொல்ல உன்னோடு உள்ள உறவுகள் உன்னால் இன்புற்று இருப்பதை காண்பதை காட்டிலும் உச்சக்கட்ட இன்பம் இம்மனித உலகில் ஏதொன்றும் இல்லை. உன் கூட இருக்க சொந்தம், உன்னுடைய ரிலேஷன்ஷிப், உங்க அம்மா அப்பா, உன் பசங்க, உன் பொண்டாட்டி, உன் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதுவும் உங்களால சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரிஞ்சா உன்னை பிடிக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு சந்தோஷம்.